ஜெய வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். சிவா நகரம் அனைவருக்கும் சித்திக்கிட்டோம். நாம் இன்று பார்க்க போகிற ஒரு பதிவு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பதிவு. இந்த நட்சத்திரத்தின் வேதகால கேரக்டர்ஸ் பற்றி ஒரு அறிவு, அதை டீகோட் பண்ணோட இந்த நட்சத்திரோட கேரக்டர்ஸ் மற்றும் இந்த நட்சத்திரத்துக்கான கர்ம வினை நீக்கும் பரிகாரங்கள் மற்றும் சாதகதாரி பரிகாரங்களை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் 1 காமதேனு, 2வது திருமலை திருப்பதி. கருவேப்பிலையோட வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த திருமலை திருப்பதி வரலாறோட கருவேப்பிலையும் கனெக்ட் ஆகி வருது. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் கருவேப்பிலை போலதான் எடுத்துக்கொண்டால் வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தில் அதிதேவதையாக காமதேனு சொல்லப்படுகிறது, விலங்காக பசு சொல்லப்படுகிறது, பறவை கோட்டான் மரம் வேப்ப மரம் சொல்லப்படுகிறது, வேப்ப மரத்திற்கு உரிய நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லப்படுகிறது, மலர் கருங்குவலை சொல்லப்படுகிறது. ஸோ சனி பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் இது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ல நம்ம மெயினா காமதேனு பிளஸ் திருமலை திருப்பதியோட வரலாறை சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ காமதேனுவானது பார்க்கடல் கிடைத்தப்ப சமுத்திர மந்தனம் 27 நட்சத்திரத்துக்கு கூட சமுத்திர மந்தனம் கரெக்டா இருக்கிற ஒரு விஷயம். அதே போல இந்த நட்சத்திரத்துக்கும் சமுத்திர மந்தனத்திலிருந்து வெளிவந்த ஒரு பசுதான் காமதேனு பசு. இந்த பசுவானது இந்த பசுவில் சகல தேவர்களும் அடக்கம். ஓகே, இந்த நட்சத்திரக்காரர்கள் காமதேனு பூஜை செய்வது இவர்களுக்கு கர்மவினை நீக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். காமதேனு பூஜை செய்ய செய்ய இந்த நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் வளம் பெருகும். இந்த காமதேனுவானது குழந்தையும் உண்டு, நந்தினி என்ற குழந்தையும் உண்டு. காமதேனு பசு கூட தான் நம்ம கர்த்தவரியார்ஜுனன் கதையை கனெக்ட் பண்ணணும். இந்த எப்படி வசிஷ்டரோட ஆசிரமத்துல காமதேனுடைய பொன்னாகிய நந்தினி இருந்து வந்ததோ அதே போல காமதேனுவானது ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திலே காமதேனு பசுவானது தானே விரும்பி அவருடைய யஜ்ய காரியங்களுக்காக, அவருடைய நித்திய கர்மாக்களை ஆற்றுவதற்காகவும், அவர் உலக நன்மைக்காக அவர் செய்யும் யாகங்களுக்கு துணையாகவும் அந்த பசுவானது காமதேனு பசுவானது ஜமதக்னியின் ஆசிரமத்தில் இருந்து வந்தது. இந்த ஜமதக்னி பிறந்த தான் பரசுராமன், மகாவிஷ்ணு அவதாரமாகிய பரசுராமன் தாய் தான் ரேணுகா தேவி. சோ இந்த காமதேனு பசு இங்க இருக்கிறப்ப ஒரு நாள் கர்த்தவரியார்ஜுனன் என்ற ஒரு அசுரன் சொல்ல முடியாதவர ஒரு மன்னன். அவர் யாருன்னா தத்தாத்திரேயரோட சிஷ்யன். தத்தாத்திரேயரின் பூரண அருள் பெற்றவர். அவருடைய அருளால் தத்தாத்திரேயன்றது 3 தெய்வங்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு அனுசூயா தேவியோட பையன் தான் தத்தாத்திரேயர். சோ அவருடைய அருளால் இந்த அசுரனுக்கு 1000 கைகள் கர்த்தவரியார்ஜுனனுக்கு 1000 கைகள் உண்டு. ஒரு முறை இவர் ராவணனையே தோக்கடித்ததாக சொல்வார்கள், விளையாட்டாக சொல்வார்கள். அதாவது ஒரு முறை இவர் தன் மனைவிகளுடன் நர்மதை நதியில் நீராடி கொண்டிருக்கும் போது மனைவிகள் விளையாட்டாக மனைவிகளின் மகிழ்விப்பதற்காக தன்னுடைய 1000 கைகளையும் கொண்டு நர்மதை நதியின் போக்கையே மாற்றியதாகவும், அதனால் அங்கு சந்தியாவந்தனம் செய்ய வந்த ராவணனுக்கும் இவருக்கும் யுத்தம் நடந்ததாகவும் ஒரு கதை சொல்வார்கள். இந்த கர்த்தவரியார்ஜுனன் வேட்டைக்காக வரும்பொழுது தாகத்திற்காக தண்ணீர் தேட, அப்போது இவர் ஜமதக்னி ஆசிரமத்திற்கு வர, ஜமதக்னி ஆசிரமத்தில் காமதேனு பசுவின் உதவியுடன் இவர்களுக்கு சக விதமான விருந்தும் இவருக்கும் இவர் படை வீரர்களுக்கும் படைக்கப்பட்டது கண்டு இந்த பசுவினால் தான் என்று அறிந்து கொண்ட மன்னன் ஜமதக்னி முனிவரிடம் இந்த பசுவை யாசிக்கிறான். அவரும் இது வந்தா கூட்டு போகணும்னு சொல்ல, ஆஸ் யூசுவல் நந்தினி பசு நடந்த கதை போல, வசிஷ்டர் கதை போல இதுலயே யுத்தமானது நடக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜமதக்னியின் புதல்வர்களை கர்த்தவரியார்ஜுனன் கொண்டுவிட பரசுராமர் அவனை வேற இருப்பேன் என்று சொல்லி கோடாரியால் கர்த்தவரியார்ஜுனனை சம்ஹாரம் செய்கிறார். சோ இத மாதிரி ஒரு கதை, மெயினான கதை காமதேவனோட புராணத்துல உண்டு. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது திருப்பதி சுவாமியோட வரலாறு. திருப்பதி சுவாமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன், அவரோட பேர் ஸ்ரீனிவாசன். ஒரு முறை காசியப முனிவர் தலைமையிலே சப்த ரிஷிகளும் உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்கிறதிலே உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய விழைகிறார்கள். அப்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நாரதர் வராங்க. 3 தேவர் இருப்பாங்க. இந்த 3 தேவர்ல யாருக்கு இதோட யாகத்தோட பலனை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, யாரு சாந்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல, இவர்கள் பிரம்மலோகம் உடனே என்ன பண்றாங்கன்னா பிருகு முனிவரை ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பி வைக்கிறாங்க. இது நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும். பிருகு யாரு? சுக்கராச்சாரியோட அப்பா, மகாலட்சுமியோட அப்பா. சோ நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்ப, இவர் பிரம்மதேவனுக்கு போறாரு. பிரம்மர் படைப்பு தொழில பிஸியா இருக்காரு. இவர் வரதையே கண்டுக்கல. சோ பிரம்மனுக்கு இனிமே இந்த பூமியில உனக்கு கோவிலே கிடையாது, வழிபாடே கிடையாதுன்னு சபிச்சுட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் கைலாசத்துக்கு போறாரு. தலைவர் ஆஸ் யூசுவல் தியானத்துல உட்கார்ந்துருக்காரு.
உனக்கு உருவ வழிபாடே கிடையாதுன்னு அவருக்கு ஒரு சாபத்தை போட்டு வெளில வந்துடுறாரு. மூணாவதா வைகுண்டம் போறாரு. இவர் தலையில கை வச்சு ஜாலியா இவர் பொண்ணு வந்து பிருகுமணியவரோட பொண்ணு வந்து அவருடைய காலை அமைக்கி கொண்டிருக்க, மகாலட்சுமியானவர் காலை அமைக்கி கொண்டிருக்க, இவர் யோக நித்திரையிலே உலக நன்மைக்காக யோக நித்திரையில ஆழ்ந்திருக்கிறார். அப்போது வந்து பிருகுமுனிவர் இவரு கண்டில 3 பேர் இப்படியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பிருகுமுனிவருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு அகந்தை இருந்தது. அந்த அகந்தையினால் பெருமாளை திருமாலை அவருடைய மார்பிலே எட்டி உதைத்து விடுகிறார். உதைச்சோன்னு என்ன பண்ணணும், டக்குன்னு சக்கரத்தை தூக்க வேண்டாமா? இவர் தூக்கல, டக்குன்னு ஒரு காலை பிடிக்கிறார். ஐயோ என்ன உதைச்சிட்டீங்களா, உங்க கால் வலிக்க போகுதுன்னு காலை அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு உடனே கோவம் வந்து, இந்த மகாலட்சுமி தாய்க்கு உடனே கோவம் வந்து, என்ன மார்பிள வந்து அவங்க ஒன்னை எட்டி வச்சுதான் பண்ண, மார்பிள குடியிருக்கிறது யாரு? நான் தானே குடியிருக்கேன். அவனை என்ன எட்டி உதச்சதா அர்த்தம். சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. வைகுண்டத்தை விட்டு மகாலட்சுமியானவர் அகன்று சென்று விடுகிறார். அந்த அம்மா போய் கோலாப்பூர்ல இருந்து இவரை நினைச்சு தாவம் இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. லட்சுமி போனோன்னு அந்தாவா இருந்த ஸ்ரீனிவாசன் ஆனவர், நாராயணன் ஆனவர் பஞ்ச பரதேசி ஆயிட்டாரு. லட்சுமி போனோன்னு, மகாலட்சுமி போனோன்னு ஒண்ணு இல்லாதவர் ஆயிட்டாரு. சோ அப்படி இருக்கிறனால சரி நான் பூலோகத்துக்கு போறேன், லட்சுமியை தேடி போறேன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு சென்று லட்சுமியை தேடி கலைத்து இந்த திருமலை என்ற திருத்தலத்திலே வேங்கடாத்திரி மலையிலே சென்று தவம் ஏற்றுகிறார். அங்க வந்து தவம் இருக்கிறார். சோ இந்த நட்சத்திரக்காரர்கள் மெயினா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவர்களுடைய வாழ்க்கை ஒரு கணத்திலே மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு க்ஷணத்திலே மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை. மனைவியிடம் மரியாதையாக இருக்க வேண்டும். மனைவி போயிட்டா இவங்களுக்கு வந்து சகலமும் காலின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். வர பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த புராண கதையோட கோடிட்டு காட்டக்கூடிய அம்சம் இதுதான். சோ இந்த மாதிரி போய்கொண்டிருக்க இந்த மகாலட்சுமியானவர் கோலாப்பூர்ல தவம் இருக்கிறார். இவர் வந்து இங்க தவம் இருக்காரு. இவருக்கு என்னன்னா தவத்துல இருக்காரு. அங்க இருக்கிற மகாலட்சுமிக்கோ இவர் என்ன சாப்பிட்டாரோ இல்லையா தெரியலையே, என்ன இருந்தாலும் ஒய்ஃப் இல்லையா, சாப்பிட்டாரோ இல்லையா தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் சிவன்டையும் பிரம்மாட்டையும் ரிக்வஸ்ட் பண்ண, சிவபெருமானும் பிரம்மாவும் பசுவும் கன்றுமாகி மகாலட்சுமி ஒரு மாடு மேய்க்கும் பெண் போல வந்து அங்க இருக்கிற தொண்டைமான் சக்கரவர்த்திட்ட அந்த மாடை வித்துறாங்க. இந்த மாடு கண்ணிய நம்ம வைக்கிறாங்க. இந்த மாடு வந்து போறப்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னா போகுது. இவர் வந்து இவர் தவத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த தவத்தை வந்து புற்று கட்டிடுது. நேரா அந்த புத்துல போய் பால் சுரக்க வேண்டியது, வந்துட வேண்டியது. வீட்டுக்கு வந்தா பால் கிடைக்கிறதுல இதை பார்த்த தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒரு நாளைக்கு வந்து ஏன் இந்த மாடு மட்டும் பாலே கொடுக்கறது இல்லைன்னு கேட்க, இடையன் வந்து இந்த மாதிரி சொல்ல, ஒரு முறை நேரில் சென்ற தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த புத்தை வெட்ட, அந்த வெட்டு தழும்பு இந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய உடம்பிலே அந்த வெட்டை தாங்கி கொள்கிறார். சோ அந்த வெட்டு தழும்பான நிலை இருக்கும். அதற்கு பச்சை கற்பூரம் சாத்தி அந்த வெடிப்பை இது பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தொண்டைமான் சக்கரவர்த்தி கண்டுகொண்ட அங்க ஆலயம் ஏற்பட்டதாக ஐதீகம். அங்கு திருமலை திருப்பதி ஆலயம் ஏற்பட்டதாக ஐதீகம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா, பகவான் வந்து இங்க தவம் செய்யறதுக்கு முதலிலே இந்த மலையானது வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டு வராகமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், திருமால் சென்று வராகமூர்த்தியிட போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மலையிலே தனக்கு இடம் தரும்படி வேண்டி வராகமூர்த்தியும் அதுக்கு ஒப்புக்கொண்டு வராக புஷ்கரணிக்கு அருகிலேயே அவருக்கு இடம் கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அங்க உள்ள வாதுல மாதா என்று சொல்லக்கூடிய முன்பிறவியில் யசோதையாக விளங்கிய அந்த தாய் பொறுப்பிலே அவங்களோட ஆசிரமத்துல இவர் வளர்ந்து வருகிறார். அப்படி இருக்கிற மகாலட்சுமி ஒரு முறை அங்க ஆகாசராஜன் என்ற ஒரு சந்திரகிரியை ஆண்டு கொண்டிருந்த ஆகாசராஜன் என்ற ஒரு மன்னனுக்கு மகாலட்சுமியானவள் பத்மாவதி என்ற பெயரிலே அவர் ஏறு உழும்போது புத்திரகாக பேஷ்டி செய்வதற்காக தங்க கலப்பை செய்து ஏறு உழுகிறார். அப்படி உழுகிறப்ப இந்த அம்மா வந்து ஒரு மரப்பெட்டி கிடைக்கிறது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் 1000 மீட்டர் கொண்ட தாமரையிலே ஒரு குழந்தை படுத்து இருக்கிறது. சோ அலர்மேல் மங்கை இல்லை பத்மாவதி என்று சொல்லக்கூடிய பெயரை சூட்டி அந்த குழந்தையை பாசமாக வளர்த்து வருகிறார். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஸ்ரீனிவாசர் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்று சொல்லக்கூடிய நாராயணவனம், அந்த வனத்தின் பேரு நாராயணவனம் இன்னும் இருக்கு. அந்த அம்மா மஞ்சள் அரைத்த இது கூட இன்னும் வச்சிருக்காங்க. சோ அந்த நாராயணவனத்திலே போய் இவர் வந்து வேட்டைக்கு வர்றாரு, பெருமாள் வேட்டைக்கு வர்றாரு. அங்க பெருமாள், அங்க இருக்கிற பெருமாளை பாத்தீங்கன்னாலே தெரியும், பெரிய பட்டாக்கத்தி வச்சிருப்பாரு. ஒரு
ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு பெரிய பட்டாக்கத்தி, ஆளுயர பட்டாக்கத்தி வச்சிருப்பாரு, வேட்டைக்கு வந்ததுக்காக எடுத்துக்கொண்டு வந்த பட்டாக்கத்தி. ஸோ அங்க வரப்ப பத்மாவதியை பார்த்து 2 பேருக்கு லவ்ஸ் வந்துருது. லவ்ஸ் வந்துருந்தா இவர்கிட்ட வந்து இவர் ஏதோ ஒரு ஆசிரமத்துல சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதன், ஆசிரமத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனால் இவர் வந்து நாரதர் மூலியமா குபேரனை கான்டாக்ட் பண்ணி குபேரன்ட்ட பைசா கேட்கிறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ராஜாவோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், ஸோ எனக்கு கொஞ்சம் பொருள் உதவி கொடுங்க, நான் இதை வந்து சூரிய சந்திரரை சாட்சியாக வைத்து இதை வாங்கிக்கிறேன், உங்களுக்கு இந்த கலியுகம் முடியும் வரை, அதாவது இந்த உலகம் இருக்கும் வரை உங்களுக்கு நான் வட்டி கொடுக்கிறேன், அசல் வந்து உலகம் அழிகிறப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அடுத்த யுகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அசலையும் திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லக்கூடிய நிலையில கடன் பெற்று தாண்டும் என கல்யாணம் செய்து, சோ இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியவர் சுகபிரம்ம ரிஷியாகும். சுகபிரம்ம ரிஷியை வழிபடுவதால் இவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், ராகவேந்திர சுவாமி காமதேனு பசுவை தன்னிடத்தை கொண்ட ராகவேந்திர சுவாமி கற்பக விருட்சம் மற்றும் காமதேனு பசுவை தன்னிடத்தை கொண்ட ராகவேந்திர சுவாமியை வழிபடுவதனாலும் இவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உருவாகும். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்களுக்காக திருப்பதி வழிபாடு மிக உகந்த ஒரு வழிபாட்டு முறையாகும். அதாவது இவர்களுக்கு திருமணத்திலே பிரச்சனை என்று வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது நாராயணவனம் பெருமாள் கோயிலே சென்று பத்மாவதி தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வந்தால் இவர்களுக்கான திருமண தடைகள் நீங்கி வாழ்க்கையிலே வசந்து பெறும். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்யாணமாகி 6 மாசம் விளையிடக்கூடாது என்ற ஒரு சுச்சுவேஷன்ல சீனிவாச மங்காபுரம் அப்படின்ற சொல்ல ஒரு அந்த இடத்துலயே அவங்க வசிக்கிறாங்க. ஒரு 6 மாசமா அந்த இடத்துல வசிக்கிறாங்க. ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா வந்து சீர் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு முறை கருவேப்பிலை வந்து கொடுக்கறதுக்கு மிஸ் ஆயிடுது. இவரு ஒய்ஃபை கிண்டல் பண்றாரு, நீ என்ன உங்க வீட்டுல இருந்து பிறந்த வீட்டு சேதனத்துல கருவேப்பிலை கூட இல்லையே அப்படின்ற மாதிரி விளையாட்டாக பேச, அவங்க அம்மா நான் போய் எல்லா சீரும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரோஷமா கிளம்ப, பத்மாவதி தாயார் ரோஷமா கிளம்ப, நீ சந்திர உதயத்து அதாவது சூரியன் மறைவதற்குள் நீ வர வேண்டும், இல்லைன்னா நான் கிளம்பி திருமலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இவர் போய் இவங்க இந்த அம்மா வாங்கிட்டு வரதுக்குள்ள சந்திர உதயம் ஆயிடுது. ஸோ இங்கேயே தங்கிடுறாங்க. பத்மாவதி தாயார் அவள் கீழே இருக்கிறார், மேல பெருமாள் போயிருக்காரு. ஸோ சந்திர புஷ்கரணி மேல இருக்கு. ஓகே, சந்திரனுக்கு உரிய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது, சனியின் நட்சத்திரத்துக்கு உரிய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலம் புணர்ப்பு தோஷத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் நிவர்த்தி ஸ்தலமாகும். அதாவது யார் ஒருவர் நான் திருப்பதி தரிசன முறைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கரெக்டா திருப்பதி தரிசனத்தை ஒரு முறை செய்தார்களோ அவர்களுக்கு திருமணத்தில் உள்ள புணர்ப்பு தோஷத்தினால் ஏற்படும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நன்மை பெறுவார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல போய் பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ணணும், கீழே இருக்கிற படியளக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணணும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பணப்பிரச்சனைகள் தீர கீழே இருக்கும் கோவிந்தராஜ பெருமாள், கீழ்த்திருப்பதியில் இருக்கும் கோவிந்தராஜ பெருமாளுக்கு அண்ணனாக கருதப்படுவது, கையில் மரக்கால் படியோடு காத்திருக்கும், பொற்காசுகளை அற்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அந்த கோவிந்தராஜ பெருமாளை சரணடைவதால் வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இவர்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு சில அந்த அதாவது கருவேப்பிலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புரியும். அடிக்கடி கருவேப்பிலை உணவில் சேர்த்துக் கொள்ள இவர்களுக்கு நோயற்ற வாழ்வாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வு உருவாகும். அதே போல வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நீட்டு விட்டு வழிபடுவது இவர்கள் கர்மவினையை தொலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். வேப்ப மரத்தை ஈஸியா பண்ண முடியும். வேப்ப மரம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அதற்கு மஞ்சள் நீர் விட்டு வழிபடுவதுன்றது ஒரு சாதாரண ஈஸியான மெத்தட். அதுவும் கண்டிப்பா செய்யுங்க நீங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் மெயினா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது பார்ட்னர்ஷிப், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பார்ட்னர்ஷிப்பா எதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி கடன்ல இருக்காரு, குபேரன்ட்ட வந்து கடன் வாங்கி கட்டி கொண்டு இருப்பதால் இந்த பெருமாளே வந்து பார்ட்னர்ஷிப்பாக இந்த பெருமாளை பார்ட்னர்ஷிப்பாக கொண்டவர்கள் பிசினஸ்ல எவ்வாறு கொழிக்கிறார்கள் என்று அனைவருக்கும் எல்லாருக்குமே தெரியும். நார்த் இந்தியால பல பிசினஸ், நார்த் இந்தியால இருக்கிற 75% ஆஃப் த பிசினஸ்க்கு பார்ட்னர் வந்து ஏழுமலையார் தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் அவரோட அக்கௌண்ட் கணக்கு புக்கு, அவங்க தீபாவளி எப்ப புது அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க, அந்த கணக்கு புக்ல ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய பிள்ளையார் சுழிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய ஒரே எக்ஸ்பென்சஸ் வந்து பெருமாளோட கணக்கு தான் எழுதுவாங்க. அவருக்கு என்ன கொடுக்கணும்ன்ற கணக்கு தான் எழுதுவாங்க.
ஸோ இவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இவருக்கு வந்து அந்த உண்டியல் ரொம்பலாம் கிட்டி கட்டிடுவாங்க. கிட்டி கட்டிட்டு விலங்கு போடுவதற்கு கைது செய்வது மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. இவர் எவ்வளவுதான் பெரிய பணக்கார பெருமாள் என்று சொல்லப்பட்டாலும் இவருக்கு உள்ள போற ஒரே விஷயம் தயிர் சாதம் ஒரு மண் சட்டியில போகுது. சோ இவர்கள் கீப் இட் சிம்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு பல பிரின்சிபலை வச்சிருப்பாங்க. எளிய உணவு முறை கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். பெரிய படாடமான உணவு எல்லாம் விரும்புறது கிடையாது, எளிய உணர்வு முறை. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல வந்து சாப்பாட்டு ராமன்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. ஏன்னா சாப்பாடை வந்து they will have their own limits. ஓகே, உணவுல வந்து இவங்க மிக கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள். இசையமைப்பதிலே வல்லவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. இயற்கையிலேயே இசை ஆர்வம் இருக்கும். ஓகே, அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் கடன் வாழ்க்கையில ஒரு வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஓகே, இது வந்து 2 விதமான பரிகாரங்களுக்காக. எல்லாரும் வந்து கடன் தீர்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு லோன் வச்சிருங்க, உங்களால கட்ட முடியும், கண்டிப்பா கட்டுவீங்க. எப்போதுமே ஒரு லோனு உங்க லைஃப் லாங் வச்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசிய முறையாகும். அதே மாதிரி இந்த கதை கேட்டுட்டு நீங்க கணவரோ இல்ல மனைவியோ காலம் விடுவாங்க அப்படின்ற ஒரு நினைவுகளா வராதிங்க. ஏன்னா நம்ம பிருகுமணிவர் அரசியல் சொன்ன கதையை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நடக்காது, அடிக்கடி கோச்சிங் போயிடுவாங்க. இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரையாக ரோகிணி நட்சத்திரம் வருகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய நாவல் மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு செய்வது இவர்கள் வாழ்க்கையில் தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பரிகார முறையாகும். அதே போல நாகப்பழம் சாப்பிடுவது, தானம் கொடுப்பது, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மற்றும் உடுப்பி கிருஷ்ணர் போன்றவர்கள் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையிலே வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளாகும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு கோமுக தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய பசுவின் ஆயிலிருந்து வழிபட்ட கோமுக தீர்த்தம், மற்றும் இது வந்து நம்ம ராமகிரியில கூட இருக்கு. நம்ம நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்கும். கோமுக தீர்த்தம் மற்றும் சம்பல் ரிவர் வந்து காமதேனுக்குரிய ஒரு ரிவராக கருதப்படுகிறது. ராஜஸ்தான்ல இருக்கு. அவ்வளவு தூரம் போய் குளிக்க முடியாதவர்கள் இங்க இருக்கிற கோமுக தீர்த்தம் ராமகிரியில இருக்கு. ராமகிரியில வந்து ஒரு நந்தியின் வாயிலிருந்து ஒரு பசுவின் வாயிலிருந்து நந்தி ஒரு போல மல்லேஸ்வரத்திலேயே இந்த தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல நீராடுவது உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பதிவு இத்துடன் முடிவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.